இன்றைக்கி சண்டே மார்னிங் டிஃபனுக்கு இட்லியும் பருப்பு குழம்பு தான் வச்சேன். இட்லிக்கு அப்படியே அந்த பருப்பு குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அடடா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பருப்பு குழம்பு எப்படி வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சம் பாசி பருப்பும் துவரம் பருப்பும் வாஷ் பண்ணி ஊற வச்சு போட்டுக்கோங்க. 10 நிமிஷம் ஊற வச்சு போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் வெங்காயம், 2 தக்காளி பழம், ஒரு 4-5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா பருப்பு சூப்பராக வெந்து வந்துடும். உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் திருப்பியும் உப்பு போட்டிருக்கேன். தாளிப்புக்கு வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். பருப்பு குழம்பு சாம்பாருக்கெலாம் தேங்காய் எண்ணெய் தாளிச்சா ரொம்ப டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். பேன் ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் 3 தொளி உரிக்காத பூண்டு நச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு வத்தல் பிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிப்பை வந்து நம்ம வச்ச பருப்பு குழம்புக்குள்ள ஊற்றிக்கலாம். அவ்வளவுதான், 10 நிமிஷத்தில் பருப்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு ஒரு 3 இட்லியும் ஆதோக்கு 2 இட்லியும் வச்சு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த இட்லிக்கு என்னமோ தொட்டு சாப்பிட்ற பழக்கமே எங்கள் குடும்பத்துக்கு கிடையாது. நாங்கள் நல்லா குழுன்னு பருப்பு குழம்பா சாம்பார் எதனால எனக்கு குழுன்னு பிசைஞ்சு சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அவனுக்கு 2 இட்லியை போட்டு அவன் கையில் கொடுத்தேன். அவனும் அவனோட இட்லியை வாங்கிட்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சரி, பிள்ளைக்கு தட்டில் மிளகா இருக்கா தெரியாமல் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மிளகாவை எடுத்து என் தட்டில் வச்சு அவன் என்கிட்ட இருந்து என்னோட மிளகா எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் தட்டில் இருந்து எடுத்து போட்டுட்டு இருந்தான். அப்புறம் ஒரு வழியாக எங்கள் அக்கா போர் முடிஞ்சு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இட்லியும் பருப்பு குழம்பும் வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நாளைக்கு பார்க்கலாம். டாடா, பை பாய்.